யாரா உங்களுக்கு? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இல்ல, உங்க லைஃப்ல நான் யாரு? நீ என் மாமா பொண்ணு. அப்போ என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கா? வெண்பா, சின்ன வயசுல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம், ஒன்னாவே விளையாடி இருக்கோம். என்னோட ஃபேமிலியில ஒருத்தி நீ. உன் மேல எனக்கு பாசம் அக்கறை எல்லாமே இருக்கு வெண்பா. பொய் சொல்லாத சிபி. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நீ இப்படி நடந்துப்பியா? அத்தை, நான் என்ன தப்பா நடந்துகிட்டேன்? ஆமா மாப்ள, நீ எந்த தப்பும் பண்ணல. இத்தனை வருஷமா வெண்பாதான் உனக்குன்னு நாங்க கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தோம். நீ ஒரே நிமிஷத்துல அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போறல்ல. ஏன் என்னோட சிச்சுவேஷனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்னத்த புரிஞ்சுக்கணும்? நீங்க அந்த சமயுக்த தப்பு பண்றேன்னு தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட்டா நிக்கிறீங்க. அந்த தமிழ் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன். அவளுக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நான் என்ன உங்களுக்கு பாவம் பண்ண? அதான் சின்ன வயசுல இருந்து நான் உங்களை லவ் பண்றேன், உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கரிசனமே இல்லையா? வெண்பா ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. போதும் தான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? அதான், உங்களை தவிர வேற யாரையும் என் புருஷனா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் அத்தா, என்ன புரிஞ்சுக்கோங்க. மாப்ள, நாங்க சொல்றதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மாப்ள. உங்கள மாதிரி ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுத்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். என் பொண்ணு உங்களுக்கு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் எத்தனை பேர் எங்களை ஏளனமா பேசுறாங்க தெரியுமா? வெளியில தலை காட்ட முடியல மாப்ள. மாமா, அத்தை, வெண்பா, உங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வெண்பா, நீ என்ன லவ் பண்ற, அது எனக்கு புரியுது. அந்த லவ்ல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, அது உண்மையாதான் இருக்கும். அண்ணே, இங்க வாங்கண்ணே. சொல்லுங்க சார். அண்ணே, சூடா ஒரு காஃபி போட்டு தரீங்களா? சரிங்க சார். மாஸ்டர், காஃபி ஒண்ணு மாப்பிளைக்கு ஸ்பெஷலா போடுங்க. சரி சரி. தம்பி, இந்த டீ கேன் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க, கொடுங்க. மாப்ள, சொல்லுங்க மாமா. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கிற? உடம்பு சரியில்லையா? இல்ல மாமா, நைட்டு ஃபுல்லா தூங்கல, அதான் ஒரே தலைவலியா இருக்குது. சூடா ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தேன். சரி மாப்ள, இந்த காப்பு கட்டணும், கைய நிட்டு மாப்ள. ஆமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? அப்படி வச்சுட்டு போங்க. வச்சுட்டு போகவா? மாப்ள, இது முறை பிரகாரம் கட்டுறதுதான். நான் தான் உனக்கு தாய் மாமா, நான் தான் கட்டி விடணும். கைய நீட்டு மாப்ள. மாமா, வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் மாமா, என்ன கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம இருங்க, தலை வேற வலிக்குது. வச்சுட்டு போங்க மாமா. மாப்பிள்ள தம்பி, ஆ, காஃபி தாங்க. ஆ. தம்பி, நீங்களா? சார், நீங்க அன்னைக்கு கோயில மயங்கி... ஆமா தம்பி,
நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா சார். சரி சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சார் இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஆ, அதெல்லாம் பரவாயில்லப்பா, நல்லா இருக்கேன். சார் நீங்க எப்படிங்க? அது கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஐயா கடையில தான் நான் மாஸ்டரா வேலை செய்யறேன். அவங்க தான் என்னை இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, காஃபி ஆறிட போகுது. நான் எடுத்துக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் கிளாஸான காஃபி சார். பின்னிட்டீங்க ஆ, சார். செம்ம தலைவலியா இருந்தது. 2 வாய் குடிச்சதும் சரியாச்சு சார். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. நான் வர்றேன் தம்பி. சரிங்க சார், நானும் கிளம்புறேன் சார். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க சார். சரிங்க சார். சரிங்க. பாருங்க சார். சரி. என்ன சிபி இது? சரியா என்ன வைக்காம முடிய பாரு, கோரப்பாய் மாதிரி இருக்கு. ஐயோ அத்தை, எனக்கு எரியுது அத்தை கண்ணு. அப்ப அந்த அளவுக்கு உடம்புல சூடு இருக்கு, எரியதான் செய்யும். இன்னும் நீ மாறவே இல்ல சிபி. என்ன தம்பி இது? வாரத்துக்கு 2 நாளாச்சும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? முடிய பாருங்க, கோரப்பாய் மாதிரி இருக்கு. ஆண்டி என்ன சொன்னீங்க? இல்ல, முடி அப்படியே வறண்டு போயிருக்குன்னு சொன்னேன் தம்பி. சரியா எண்ணெய் வைக்காம இருக்கீங்க போல. ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சிருங்க. சரிங்க ஆண்டி. இசை, போலாமா? வா. புஷ்பா புஷ்பா, பை பாய்.